ஏப்ரல் 18 இன்று. குரோதி வருடம் சித்திரை 5 வியாழக்கிழமை. வளர்பிறை. தசமி திதி இரவு 8:35 மணி வரை. அதன் பின் ஏகாதசி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் காலை 10:55 மணி வரை. அதன் பின் மகம் நட்சத்திரம். சித்த அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 மணி. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 மணி. குளிகை காலை 9 முதல் 10:30 மணி. சூலம் தெற்கு. பரிகாரம் நல்லெண்ணெய். சந்திராஷ்டமம் கேட்டை மூலம். பொது தட்சிணாமூர்த்தி வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:04 மணி. அஸ்தமனம் மாலை 6:21 மணி. சந்திர உதயம் மதியம் 2:24 மணி. அஸ்தமனம் நாளை அதிகாலை 2:24 மணி. மேஷராசி அன்பர்களே, திட்டமிட்டிருந்த செயலில் மாற்றம் செய்வீர்கள். வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். தள்ளிப்போன முயற்சிகள் இன்று நிறைவேறும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உங்கள் செயல்களில் குறை கூறியவர்கள் மாற்றமடைவார்கள். வருமானம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிகளுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காண்பீர்கள். மறைமுகமாக தொல்லை அளித்தவர்கள் விலகுவர். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த வருமானம் வரும். முயற்சிகள் லாபமாகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வருவாய் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவியுடன் செயலில் லாபம் காண்பீர்கள். கடன்கள் அடைக்கப்படும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவீர்கள். சிக்கல்களை சந்தித்தாலும் உங்கள் எண்ணம் நிறைவேறும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, மதியம் வரை நெருக்கடிகள் இருக்கும். தேவையற்ற செலவுகள் தோன்றும். அதன் பின் நிலைமை சீராகும். மதியத்திற்கு மேல் மனதில் குழப்பம் வந்து நீங்கும். பயணத்தில் சில சங்கடங்கள் தோன்றும். செயல்களில் தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். எதிர்பாராத நெருக்கடிகளுக்கு ஆளாவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, வருமானத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி ஆதாயமாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகும். இழுபறியாக இருந்த ஒரு பிரச்சினை முடிவிற்கு வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் மேற்கொண்டு வந்த முயற்சியில் இன்று உங்களுக்கு சாதகம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். நண்பர்கள் உதவியால் உங்கள் செயல் லாபமாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். தொழிலை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர்கள். போட்டிகளை சமாளித்து வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாகும். உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயன்றவர்கள் ஆச்சரியப்படும் வகையில் மாற்றத்தை சந்திப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உறவுகளுடன் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் விருப்பம் நிறைவேறும். நேற்று வரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பாராத நெருக்கடிகளால் சங்கடத்திற்கு ஆளாவீர்கள். பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். மகர ராசி அன்பர்களே, மதியத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பேச்சில் எச்சரிக்கை அவசியம். பணவரவில் தடைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து நினைத்ததை அடைவீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும்.
கும்பராசி அன்பர்களே, தொழில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும், பணவரவு அதிகரிக்கும், ஆரோக்கியம் சீராகும், உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள், வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும், அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும், வழக்கு விவகாரம் சாதகமாகும், மனதில் இருந்த குழப்பம் நீங்கும், உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகுவர், நண்பர்களுடன் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும், நீங்கள் எதிர்பார்த்த வரவு வந்து சேரும்.